ஞாயிறு நோக்கி நடப்போம். இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 12வது வாரத்திலே இறைவாசகங்கள் எம்மை அழைத்து நிற்பது ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி செல்லும் மக்களாக வாழவே. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் தன்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே வாழ்கின்றார். அதேபோல் நாமும் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை சவால்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியுடன் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் கேட்கின்றோம், உடலை அழிக்க வல்லவருக்கு அஞ்சி நடக்காமல் மாறாக உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவருக்கு அஞ்சி நடங்கள் என்று. எங்களுடைய உடலும் ஆன்மாவும் ஆண்டவர் இயேசு தங்கும் ஆலயம். அதை பரிசுத்தமாக வைத்துக்கொள்வது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. ஆகவே ஆண்டவர் தங்கும் ஆலயமாக எங்களுடைய ஆன்மாவும் உடலும் மாறிட வேண்டிய அருள் வளம் வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என முன்மொழிந்த இறைவா, சிறுவர்களாகிய நாங்கள் உம்மிடம் வைக்கும் வேண்டுகளை ஏற்றலும். அதாவது நம்மை போன்று இவ்வுலகில் பறந்து வாழும் அனைத்து சிறுவர்களையும் ஆசிர்வதியும். குறிப்பாக கல்வியை தொடர முடியாமல் வேலைக்கு அமர்த்தப்படும் சிறுவர்கள், துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படும் அனைத்து சிறுவர்களுக்கும் நல்லதொரு முடிவு காலம் கிடைக்கவும் வேண்டுகின்றோம். மேலும் இள வயதில் கல்வியை தொலைத்து தெருவில் இருக்கும் சிறுவர்கள் இளமை பருவத்தில் இறைவனை மறந்து நவநாகரிக மோகத்துக்குள் வாழ்வை தொலைத்து வாழ்வை இழந்து நிற்கும் இளையோர்களும் உம் அன்பை மறந்து உதாரியாக வாழும் அனைவரும் உம் அன்பை சுவைத்து உம் அருளை அடைந்திட உம்மிடம் வேண்டிக் கொள்கின்றோம். மற்றும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோயினால் உடல் வலிமை இழந்து மன அமைதி இழந்து தவிக்கும் உள்ளங்களை நீர் தொட வேண்டியும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தினையும் மன அமைதியையும் அளித்திட உண்மை வேண்டி நிற்கின்றோம். நடுக்கடலில் தத்தளிக்கும் படகு போல் ஆன்மீக வாழ்வில் தடம் மாறி தடம் புரண்டு ஓடுகிறது. எமது ஆன்மீக வாழ்வை நங்கூரம் போல நிலையாக வைத்திருப்பதற்கு உமது அருளை எமக்கு தந்தரும். தொடர்ந்து நம் பங்கிலே பணிபுரியும் நம் ஆன்மீக வழிபாட்டினை ஆசீர்வதியும். இவர்கள் உம் பணியினை செய்வதற்கு அவர்களுடன் எப்பொழுதும் நீரே உறுதுணையாய் இருந்து வழிநடத்தியது. தொடர்ந்தும் ஆதரவற்றவர்கள், அனாதரவான குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவர்களின் அடைக்கலமும் உணவும் மற்றும் இறைவனின் ஆறுதல் கிடைக்க வேண்டுகின்றோம். அத்துடன் அதிகார மோகத்தாலும் பணம், பதவி வெறி, குடி, போதை வஸ்துக்களின் பயன்பாடு, சீர்கெட்ட வாழ்க்கை முறை போன்ற தீயவனின் செயற்பாடுகளின் தாக்கத்தில் மூழ்கி இருக்கும் எமது சமூகத்தை
உமது பரிசுத்த திரு இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சுகின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய பொதுக்காலத்தின் 12ஆம் ஞாயிறு திருப்பாடலானது 69வது திருப்பாடலிருந்து எடுக்கப்படுகிறது. இதில் நாம் கடவுளின் பொருட்டு இழிவையும் வெட்கத்தையும் மானக்கேட்டை அடைந்தாலும் நாம் கடவுளின் மீது கொண்ட அளவற்ற விசுவாசத்தினால் நாம் கடவுளிடம் எதை கேட்டாலும் தருவார் என்றும், கடவுளின் பேரன்பு எம்மை தொடர்ந்தும் வழி நடத்தும், கடவுள் துணை செய்வதில் மாறாதவர், ஏழைகளின் விண்ணப்பத்துக்கு கடவுள் செவிசாய்ப்பார், அத்தோடு சிறைப்பட்டவர்களை அவர் விடுவிப்பார் என்றும், படைப்பெல்லாம் கடவுளை புகழ்கின்ற போது அவரின் உன்னத படைப்பாகிய மனிதர் நாமும் கடவுளை புகழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். திருப்பாடல் 69. உங்கள் பதுவை பாடலுக்கு உங்கள் பதவியாக, கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். பொருட்டே நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரனுக்கு வேற்று மனிதனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசியர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்த. கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ள முகம் அடைவதாக. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 26 தொடக்கம் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள்.
காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்று இயேசுவின் செய்தி. இயேசு 12 திருத்தூதர்களையும் திருப்பொழிவு செய்து தமது பணிக்கு அனுப்பும்போது அவர்கள் துன்பம் அடைவார்கள் என்பதை கூறி அஞ்சாதிருங்கள் என்று அவர்களை திடப்படுத்தி அனுப்புவதை காணலாம். நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்கள் அச்சம் நீங்கி செல்ல வேண்டும் என்பதை இயேசு தம் சீடர்களுக்கு அறிவிப்பதை காணலாம். கிறிஸ்துவை ஏற்காது புரிந்து கொள்ளாது துன்பம் கொடுத்த சமூகம் கிறிஸ்துவின் சீடர்களுக்கு இதய தொல்லையை ஏற்படும் என்பதை இயேசு சீடர்களுக்கு கூறி நிற்கின்றார். ஆனால் கடவுள் நம்மோடு என்னும் உணர்வு எவ்வித துன்பத்தையும் எதிர்கொள்ளும் மன உறுதியை தரும் என்று இயேசு சீடர்களை திடப்படுத்துகின்றார். இயேசுவின் பெயரால் செல்லும் சீடர்கள் நிச்சயமாக தனது உடனிருப்பையும் உணர்ந்தவர்களாக செல்வது அவசியம் என்று இயேசு அவர்களுக்கு கூறுவதை இந்த நற்செய்தி எடுத்து இயம்புவதை காணலாம். இந்த நற்செய்தி ஊடாக இயேசு எனக்கு கூறும் செய்தி என்னவென்றால், எனக்கு ஆண்டவர் ஒரு வலிமை வாய்ந்த வீரர் போல எப்போதும் என்னோடு இருக்கிறார். அவர் நல்கும் பாதுகாப்பை நான் பெற்று தந்தை கடவுளின் அன்பு தூயாவியாரின் உடனிருப்பு போதும் என்ற துணிவு கொண்டு நான் இயேசுவின் தூதுரை பணியை செய்ய முன்வருவேன். எனக்கு சவால்கள் வரும், இடர்கள் வரும், துன்பங்கள் வரும். நான் செல்லும் இடங்களில் அச்சமின்றி நான் இறையாட்சி பணியை புரிவேன். ஏனென்றால் இயேசு கூறுகின்றார், அஞ்சாதிருங்கள், துணிவோடு இருங்கள் என்று என்னை திடப்படுத்துவதை நான் உணர்ந்து அவருக்காக நான் பணியாற்றுவேன். இன்றைய நற்செய்தி எமக்கு தரும் செய்தியாவது, மனிதர்களாகிய எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சுபாவம் அச்சம். பாதுகாப்பு இல்லை என்று உணரும் போது எல்லோருமே நாம் அச்சப்படுகின்றோம். ஆண்டவன் கூறுகின்றார், அஞ்சாதீர்கள் என்று எங்களை உறுதிப்படுத்துகின்றார். எமது பயங்களுக்கு, பாதுகாப்பற்ற மனநிலைகளுக்கு ஆண்டவர் தானே நற்செய்தியாக இருக்கின்றார். இன்று குழப்பங்களும் பிரச்சனைகளுக்கும் காரணம் அச்சம்தான். இதனால் நம்பிக்கையற்ற தன்மைகளும் பிரச்சனைகளும் ஒடுக்குமுறைகளும் எம்மிடையே அதிகமாக இருப்பதை காணலாம். தோல்விகள், துன்பங்கள், பிரிவினைகள் அச்சம் காரணமாக எமது விழுமியங்களையும் எமது விசுவாசத்தையும் இழக்கும் அளவுக்கு எம்மை சுற்றியிருப்பதை காணலாம். ஏன், சில வேளைகளில் நாமும் செல்வதை காணலாம். இயேசு தக்க தருணத்தில் எமக்கு பாதுகாப்பும் அடைக்கலமும் வழங்குபவராய் இருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கே அச்சப்பட வேண்டும். எதிரிகளால் ஆன்மாவை கொல்ல முடியாது. ஆண்டவர்தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வென்ற கொடையை கொடுத்திருக்கின்றார். நற்செய்தி பணி தடைகளின்றி நடைபெற வேண்டுமானால் உலகின் கடையெல்லை வரை அது சென்றடைய வேண்டும். நற்செய்தியை பறைசாற்றவும்
இயேசுவின் சாட்சிகளாய் செயல்படவும் ஆற்றலை இயேசு எல்லோருக்குமே வழங்கி இருக்கின்றார். எனவே அவருக்கு நாம் பணிந்து வாழ்வதே நமக்கு மீட்பை வாழ்வை கொண்டு வரும். எனவே ஆண்டவன் இயேசுவுக்கு துணிவோடு நற்செய்தி பணியை ஆற்றுவோம். அன்பும் இருக்குமுள்ள தகப்பனே, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, அப்பா உமக்கு பிரசன்னம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்மை துதிக்க தந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. இன்றைய வாசகங்களினூடாக எமக்கு எடுத்துக்காட்டுவது இறைவாக்கினர் எரேமியாவுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய கொடும் பீடைகளை செய்ததினால் வென்றார். ஆன்மாவை அழிக்க முடியாமல் உடலை கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம், உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று கூறுகிறார். தகப்பனே, எங்கள் வாழ்நாள் முழுதும் உமது வார்த்தையை ஏற்று ஒருவருக்கே அஞ்சி வாழ வேண்டுமென்று ஆசையை எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன். ஆமென். மாசிலாமல் பவித்த தேவ மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசிலாமல் பவித்த தேவ மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசிலாமல் பவித்த தேவ மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். ஞாயிறு நோக்கி நடப்போம், இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா